எபிசோட் 98. கிறிஷின் உடல்நிலை இப்பொழுது முன்னேறியிருந்ததால் ஹரிணி மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அதோடு அவளுக்கு ஃபாரின் செல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்ததை பற்றி மதியிடம் சொன்னாள். அதை கேட்ட மதி, ஹரிணி, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நிஜமாவே நீ வெளிநாட்டுக்கு போகணுமா என கேட்க, ஆமாமா, நான் வெளிநாட்டுக்கு போகணும் தான். இது என்னோட ஆபீஸ்ல இருந்து வந்த ஆர்டர். இதை நம்ம பண்ணோம்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். சோ கிறிஷையும் என்னால நல்லா பாத்துக்க முடியும், உங்களையும் என்னால நல்லா கவனிச்சுக்க முடியும். நம்ம ஃபினான்ஷியலா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வழியா இருக்குமா என்றாள். ஹரிணி, உன்னால எங்களை விட்டுட்டு இருக்க முடியுமா? நீ அங்க பாதுகாப்பா இருப்பியா என கேட்க, அம்மா, அங்க பாதுகாப்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. கம்பெனியே நான் தங்குற இடம், எனக்கான செலவு எல்லாத்தையும் பாத்துக்கும். அதோட நான் உங்களை விட்டுட்டு ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். நான் போய் அங்க எல்லாத்தையும் செட் பண்ண கொஞ்ச நாள்ல உங்களையும் வந்து கூட்டிட்டு போயிடுவேன். நீங்க, நான், கிறிஷ் எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம் என்றாள். சரி ஹரிணி, ஆனா எத்தனை நாள் நீ ஃபாரின்ல இருக்க மாதிரி வரும்? நீ வேலைக்காக போறேன்னு அவ்வளவு சீக்கிரம் உன்னால திரும்பி வர முடியாதுல்ல என கேட்க, ஆமாம்மா, நான் வெளிநாட்டுக்கு போனா திரும்ப வர கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அங்கதான் இருக்க மாதிரி இருக்கும் என்றாள். என்ன ஹரிணி சொல்ற? வேலைக்காக நீ 3 வருஷம் வெளிநாட்டுல இருப்பியா? இது உன்னோட வாழ்க்கையோட பெரிய பகுதி ஆயிடுமே. ஏற்கனவே உனக்கு வயசாகிட்டு போகுது. நீ இப்போ வரைக்கும் கல்யாணத்தை பத்தி பெருசா எதுவும் பேசவே இல்ல. இப்படியே 3 வருஷம் வெளிநாட்டுல இருந்துட்டானா எப்ப கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசுவ? இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என கேட்டார் மதி. அம்மா, உண்மைய சொல்லணும்னா நான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல. ஆனா உங்களுக்கு நான் வெளிநாட்டுக்கு போறது தப்புன்னு பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பா இங்கேயே இருந்துடுறேன். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க ஒரு முடிவெடுத்து சொன்னா மட்டும் போதும் என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்ட மதி ஹரிணியை கொஞ்ச நேரம் உற்று பார்த்து, இங்க பாரு ஹரிணி, இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு அங்கீகாரம்தான் இந்த வாய்ப்பு. அது எனக்கு புரியுது. நான் உன் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்டுதான் வெளிநாட்டுக்கு அனுப்ப தயங்குறேன். ஆனா பரவாயில்ல, நீ வெளிநாட்டுக்கு போ. எப்ப பார்த்தாலும் இன்னொரு பையன்தான் வந்து உன்னை காப்பாத்தணும்னு நான் நினைக்கிறது என்னோட முட்டாள்தனம். நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. ஆனா நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போதைக்கு நான் உன்னை அவசரப்படுத்த மாட்டேன். நீ தாராளமா வெளிநாட்டுக்கு போகலாம். உனக்கும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் என்றார். அதை கேட்ட ஹரிணியும் ஆமாம் என்பது போல தலையசைத்தாள். ஹரிணிக்கு என்று நிறைய கனவுகள் இருந்தது. ஆனால் கிறிஷுக்கு எப்பொழுது உடல்நிலை சரியில்லாமல் போனதோ அப்பொழுதே அந்த கனவையெல்லாம் அவள் மூட்டை கட்டி வைத்து விட்டாள். இப்பொழுது கிறிஷின் உடல்நிலை சரியானதால் தன்னுடைய கனவை நோக்கி செல்லலாம் என முடிவு செய்து விட்டாள். அப்படி செய்வதன் மூலம் அவள் அபியை பற்றி அதிகம் யோசித்து தன்னை வருத்திக் கொள்ள வேண்டாம் என்று நினைத்தாள். அதை புரிந்து கொண்டதால்தான் மதியும் அவளை வெளிநாட்டிற்கு செல்ல அனுமதித்தார். அதன் பிறகு மதி மற்றும் ஹரிணி கொஞ்ச நேரம் பேசிய பிறகு ஹரிணி தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள். அவள் என்னதான் தன்னுடைய கெரியரில் ஃபோக்கஸ் செய்தாலும் அவளுக்கு அபியை மறக்க மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்ததால் அவள் தன்னையே சமாதானம் செய்து கொண்டாள். நாட்கள் அப்படியே சென்றது. இன்று யமுனா விஸ்வாவின் வீட்டிற்கு வந்திருந்தாள். அவன் கொடுத்த அட்ரஸை வைத்து அந்த வீட்டிற்கு வந்து பார்த்தாள். அது மிகப்பெரிய வில்லாவாக இருந்தது. அதை பார்த்த உடனேயே அவளுக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. என்னது, விஸ்வா சாரோட வீடு இவ்ளோ பெருசா இருக்கு? அட்ரஸ் ஏதாவது மாத்தி வந்துட்டேனா? இல்லையே, இது சரியான அட்ரஸ் தான். ஆனா இவர் ஏன் இவ்ளோ பெரிய வீட்ல இருக்காரு என்று யோசித்தவள் அந்த கேட்டுக்குள்ளே நடந்து சென்று காலிங் பெல்லை அடித்தாள். உடனே கதவு தானாக திறந்து கொண்டது. அதை பார்த்தவள், ஆஹா, இவ்ளோ ஹைடெக்கா வீடு கட்டி வச்சிருக்காங்க. அப்ப இவரு ரொம்ப பெரிய பணக்காரரோ? ஆனா இது எதுவுமே தெரியாம நான் வேற அவரை ரொம்ப தப்பா நடத்திருக்கேனே. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன ஏதாவது பண்ணுவாரா? கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ என்று யோசித்தவள் அப்படியே வெளியே நிற்க அங்கே வந்த ஒரு வேலைக்கார பெண், மேடம், நீங்க ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. விஸ்வா சார் சொன்ன பொண்ணு யமுனா நீங்க தானே என கேட்க, யமுனா ஆமா என்று தலையசைத்தாள். அப்ப ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க என்று மரியாதையாக அழைத்தாள் அந்த பெண். அதை கேட்ட யமுனாவும் உள்ளே வந்தவள் அந்த ஹாலை சுற்றி பார்க்க அங்கே மிகவும் ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் மிகவும் அழகாக வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்தவள், இவ்ளோ பெரிய பணக்காரர்கிட்டயா நான் லவ் பண்ணலாங்கிற கேம் விளையாடிட்டு இருக்கேன்? ஐயோ, இந்த பணக்கார குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு ஈக்குவலான பணக்காரங்களை தானே பிடிக்கும். முக்கியமா இவங்களோட அம்மாக்களுக்கு. அப்போ விஸ்வா சாரோட அம்மாக்கு என்ன சுத்தமா பிடிக்காது போலயே.
நான் என்ன பண்ணுவேன்? நான் ஏற்கனவே ஹரிணி மேடம் வாழ்க்கையவே பார்த்துட்டேன். அவங்க எவ்ளோ நல்லவங்க, நல்ல பொண்ணுதான். ஆனாலும் அவங்களால அபி சார் கூட சேர முடியலையே. இந்த பணக்காரங்க பண்ற வில்லத்தனமான வேலையில எல்லாம் சிக்கி சின்ன பின்ன ஆகுறதுக்கு எனக்கு தெம்பு கூட கிடையாது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் என்று யோசிக்க அவள் முகத்தில் பதட்டம் அப்பட்டமாக தெரிந்தது. அதை பார்த்த அந்த வேலைக்கார பெண், என்னாச்சு மேடம்? ஏன் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? என்ன, விஸ்வா சாரோட அம்மா அப்பாவை பத்தி யோசிச்சு டென்ஷனா இருக்கீங்களா என கேட்க, ஆமா என்று யமுனா சொல்ல, அட நீங்க வேற, அவங்க எல்லாம் இந்த ஊர்லயே இல்ல, அவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. அதோட நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க டெரர் பீஸ் கூட இல்ல. அவங்க எல்லாம் ரொம்ப ஜாலி டைப். இப்ப கூட விஸ்வா சார் இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது தெரிஞ்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவர் இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே இல்ல. தன்னோட பையன் லைஃப்ல செட்டில் ஆனா அம்மா அப்பா சந்தோஷம் தானே படுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வில்லன் டைப் எல்லாம் இல்லங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் என்று சொன்னார். அதை கேட்ட பிறகுதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அப்போதுதான் யமுனா கிச்சனில் எல்லோரும் தடபுடலாக சமைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள். உடனே பதட்டமானவள், ஏங்க, நீங்க வந்து அவங்க அம்மா அப்பா வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆனா ஏன் எல்லாரும் இவ்ளோ தடபுடலா சமைச்சிட்டு இருக்காங்க? உண்மையை சொல்லுங்க, அவங்க அம்மா அப்பா வர்றாங்களா என கேட்க, மேடம் அப்படியெல்லாம் இல்ல, அவங்க உங்களுக்காக தான் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இருங்க நான் அவங்கள எல்லாரையும் கூப்பிடுறேன் என்று சொல்ல சில சர்வெண்ட்டுகள் அங்கே வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் யமுனாவிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்வதை பார்த்துவிட்டு, அட எல்லாரும் என்னை யமுனானே கூப்பிடுங்க, நான் எல்லாம் அவ்வளோ பெரிய அப்பாட்டகர் இல்லைங்க, நான் ரொம்ப சாதாரணமான ஒரு பொண்ணுதான் என்று சொன்னாள். அதை கேட்டவர்களும் சரி என்று தலையசைத்தார்கள். அவர்களால் யமுனாவிடம் சாதாரணமாக பேச முடியவில்லை. அப்போது அந்த வேலைக்கார பெண்மணி அவர்களை எல்லாம் அனுப்பி வைத்துவிட்டு, இப்ப சார் ஜிம்ல இருப்பாரு, வாங்க நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி அழைத்து சென்றார். அப்படி செல்லும் பொழுது யமுனா அந்த வீட்டை சுற்றி பார்த்தாள். அது மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. யமுனா மனதுக்குள், இங்க வேலை பார்க்கறவங்க கூட எனக்கு தெரிஞ்சு என்னை விட பணக்காரங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷோ, எங்க வந்து சிக்கியிருக்கேன் தெரியலையே என நினைத்து கொண்டாள். அதன் பிறகு அந்த வேலைக்கார பெண் ஜிம்முக்குள் சென்று, சார் உங்களை பார்க்க யமுனா மேடம் வந்திருக்காங்க என சொல்ல, உடனே அந்த பக்கத்தில் இருந்து விஸ்வா, சரி ஓகே அவங்கள உள்ள விடுங்க என சொல்ல, மேடம் நீங்க உள்ள போங்க என்றவர் அங்கிருந்து சென்று விட யமுனா பதட்டமாக உள்ளே சென்றாள். அங்கே ட்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருந்த விஸ்வாவை பார்த்து அப்படியே நின்றாள். விஸ்வா ஷர்ட் இல்லாமல் தான் ஓடிக்கொண்டிருந்தான். அவனுடைய 8 பேக் பாடி அதில் மிகவும் அழகாக தெரிந்தது. விஸ்வா சார் இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு, இவரை நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பார்த்ததில்லையே. ஓ காட், செம்ம ஹாட்டா இருக்காரு என்று நினைத்தவள் அமைதியாக இருக்க, அப்பொழுது ட்ரெட்மில் ஸ்டாப் செய்த விஸ்வா திரும்பி அவளை பார்த்தான். என்ன யமுனா, ஏன் உன் முகம் இப்படி சிவந்து போயிருக்கு? எதையாவது பார்த்து பயந்துட்டியா என கேட்க, அவளோ அதெல்லாம் ஒன்னும் இல்லையே, நான் சும்மாதான் பார்த்துட்டு இருக்கேன் என்றாள். அவளுடைய முகமே வெட்கத்தில் சிவந்து போயிருந்தது. அதை உணர்ந்தவன், உனக்கு என்னோட பாடியை டச் பண்ணி பார்க்கணும்னா பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றான். உடனே யமுனா மிகவும் கேஷுவலாக அவனுடைய 8 பேக்கை டச் செய்தாள். அப்பொழுது அவளையே அறியாமல் அவளுடைய உடலில் பலவிதமான உணர்வுகள் தோன்றியது. அது என்ன என்று அவள் உணர்வதற்கு முன்பாகவே விஸ்வா அவளை தனக்கருகே இழுத்தவன், ஹே என்ன பண்ற? நீ டச் பண்ணா என் மனசுக்குள்ள வேற மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது தெரியுமா என கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் என சொல்ல முடியாமல் யமுனாவை தனக்கருகே இழுத்தவன், அதெல்லாம் வாயால சொல்லி தீர்க்க முடியுமா என கேட்டான். அவன் அப்படி பேசியதும் பதட்டமான யமுனா, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல என்னை விடுங்க என்று சொல்ல, இப்படித்தான் கியூட்டா பேசி பேசியே நீ என்னை என்னவோ பண்ணிடுற, என்னாலெல்லாம் உன்னை விட முடியாது என சொல்ல, அப்ப என்ன பண்ண போறீங்க என்றாள் பதட்டத்துடன். அதை கேட்டவன் அவள் முடியை அழகாக ஒதுக்கிவிட்டு அவள் உதட்டில் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தான். அவன் திடீரென இப்படி செய்வான் என எதிர்பார்க்காத யமுனா பதட்டமானாள். அவனை விலக்க முயற்சி செய்ய அவனும் விடுவதாக இல்லை. அவளை இழுத்து இன்னும் நெருக்கி முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான். கொஞ்ச நேரம் அவனிடம் விலக முயற்சித்தவள் அதன் பிறகு விலக முடியாமல் போக அப்படியே ஸ்டாப் ஆனாள். விஸ்வா தன்னால் முடிந்த அளவிற்கு முத்தம் கொடுத்து முடித்தவன்
அதன் பிறகு அவளை விலக்கி, உண்மைய சொல்லணும்னா நான் கொடுத்ததுலயே உனக்கு பெஸ்ட் கிஸ் இதுதான். நான் இதுவரைக்கும் நிறைய இப்படி கிஸ் பண்ணதே இல்ல தெரியுமா என சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் முறைத்தவள், உங்களுக்கு என்ன கிஸ் பண்ற உரிமையை யாருங்க கொடுத்தது? தேவையில்லாம இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க என்றாள். ஆனா நீ கோபப்பட்டாலும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்க என சொல்ல, அதை கேட்டவள் இன்னும் அவனை முறைத்து தள்ள விஸ்வா அழகாக சிரித்தான். சரி, நான் தானே உன்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னேன். நீ ஏன் அதுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்ட? என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியலையா என கேட்டான். அடடா, ஆசை பாரு. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. எங்க வீட்ல மட்டும் நீங்க என்ன கூட்டிட்டு போக வர்றது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். என்ன சும்மாவே விடமாட்டாங்க. அதனாலதான் நான் தனியாவே வந்துட்டேன். அதோட ஒரு முக்கியமான விஷயம், இன்னொரு வாட்டி என்னை இந்த மாதிரி எல்லாம் கிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன், புரியுதா என்றாள். அதை கேட்டவனும், சரி சரி, டென்ஷன் எல்லாம் ஆகாத, போய் இங்கிருந்து. சர்வன்ட் கிட்ட உன்னை நான் ரூம்க்கு கூட்டிட்டு போக சொல்றேன். அங்க வெயிட் பண்ணு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்றான். அதை கேட்டவளும் சரி என்று சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சர்வெண்ட் வந்து யமுனாவை அங்கே இருந்து அழைத்து செல்ல முயற்சி செய்தார். அப்போது யமுனா, சிஸ்டர், ஒரு நிமிஷம் நீங்க இங்கே இருங்க. நான் போயிட்டு விஸ்வா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், பேசிட்டு வந்துடுறேன் என்றாள். அதை கேட்ட சர்வெண்ட் சரி என்று சொல்ல, அப்பொழுது மீண்டும் விஸ்வாவிடம் வந்த யமுனா, விஸ்வா சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே என்றாள். உடனே விஸ்வா, சரி சொல்லு, என்ன விஷயம் பேசணும் என கேட்க, இல்ல நான் நினைச்சேன் நீங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, சோ காரெல்லாம் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஓகே தான்னு. ஆனா இப்ப வந்து பார்த்தா நீங்க ரொம்ப பெரிய பணக்காரரா இருக்கீங்க. வீட்ல இவ்ளோ சர்வெண்ட் வச்சிருக்கீங்க. வீடே அரண்மனை மாதிரி இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் எப்படி செட் ஆகும்? நம்ம வேற பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கேம் விளையாடிட்டு இருக்கோம். ஆனா இதனால ஏதாவது பிரச்சனை வருமா என கேட்க, ஏன் நீ திடீர்னு இப்படி யோசிக்கிற? உனக்கு என்ன பார்த்தா மோசமானவ மாதிரி தெரியுதா என கேட்டான். நான் அப்படி சொல்லல. நான் ஹரிணி மேடமோட வாழ்க்கையை ஏற்கனவே பார்த்துட்டேன். பாவம், அவங்க ஏழையா இருக்கிறதுனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்ப எனக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது என கேட்க, விஸ்வா அவளை பார்த்து, இங்க பாரு, என்னோட குடும்பத்துக்கும் அபியோட குடும்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என் குடும்பத்துல இருக்கவங்க யாரையும் எதுவும் பண்ண மாட்டாங்க. பிளஸ் நான் என்ன முடிவெடுத்தாலும் என் ஃபேமிலியில இருக்கவங்க கண்டிப்பா சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அதனால நீ ரொம்ப யோசிச்சு உன்னை குழப்பிக்க தேவையில்லை, சரியா என்றான். உடனே யமுனாவும் சரி என்று சொல்ல, இப்போ நீ இங்கிருந்து போ. வெளியே சர்வெண்ட் எந்த ரூம்ல வெயிட் பண்ண சொல்றாங்களோ அங்க வெயிட் பண்ணு, நான் உன்னை வந்து பாக்குறேன் என்றான். அதை கேட்டவளும் செல்ல, யமுனாவை ஒரு சர்வெண்ட் ஒரு அழகான ஸ்பாக்கு அழைத்து சென்றாள். ரூமை பார்த்தவள், என்னது இந்த வீட்டுக்குள்ள ஜிம், ஸ்பா எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. விட்டா தியேட்டர் கட்டி வச்சிருப்பாங்க போல. வெளியே போக வேண்டிய அவசியமே இல்ல போலையே என நினைத்தாள். அப்போது அந்த சர்வெண்ட், மேடம், நீங்க இங்க வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க என சொல்ல, ஐயோ என்னங்க நீங்க ஸ்பாக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, ரிலாக்ஸ் ஆகுறதுக்கெல்லாம் நான் வரல, நான் அவரை பார்க்க தான் வந்தேன் என்று சொன்னாள். இல்ல மேடம், நீங்க எப்பவுமே வேலையில ரொம்ப டயர்டாவே இருப்பீங்களாம், அதனாலதான் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்காக விஸ்வா சார் இதை ரெடி பண்ண சொன்னாரு. சோ நீங்க இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு பாத் எடுத்தா உங்களுக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும், அதான் என்று சொல்ல, யமுனாவால் அதை மறுக்க முடியவில்லை. சரி ஓகே, எந்த பக்கமா போகணும் குளிக்கிறதுக்கு என கேட்டவள் அதன் பிறகு வேலைக்கார பெண் சொன்ன பக்கம் டவலை எடுத்துக்கொண்டு சென்றாள். எபிசோட் 99. விஸ்வாவின் வீட்டிற்கு வந்த யமுனா அந்த வீட்டின் பிரம்மாண்டத்தை பார்த்து பயந்து போய்விட்டாள். அவளுக்கு உண்மையிலேயே விஸ்வாவிடம் சற்று நெருங்கி இருக்க பயமாகத்தான் இருந்தது. அதன் பிறகு அங்கே இருந்த சர்வெண்ட் ஹெர்பல் பாத்துக்காக அழைத்து சென்றார். யமுனாவும் அவர்கள் சொன்னபடி குளிக்க சென்றவள் அந்த பாத்டப் செட்டப்பையே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். வாவ், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கே பல கோடி ரூபாய் நம்ம செலவு செய்யணும் போலயே. இந்த பணக்காரங்களுக்கெல்லாம் காசு நிறைய இருக்கிறதுனால எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு வழியில செலவு பண்ணிட்டு இருக்காங்க. காசு இருக்கவங்க கிட்ட நிறைய காசு சேருது, காசு இல்லாத என்ன மாதிரி ஆட்கள் கிட்ட காசு இருக்கிறதே இல்ல. என்னத்த சொல்றது என நினைத்தவள் பாத்டப்பில் இறங்கி குளிக்க ஆரம்பித்தாள். உண்மையிலேயே அது அவளுக்கு மிகவும் ரிலாக்ஸிங்காக இருந்தது. பரவாயில்ல, இந்த விஸ்வா கொஞ்சம் யோசிச்சுதான் எல்லாத்தையும் பண்றாரு
இதுல குளிக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் குஷியா தான் இருக்கு என நினைத்தவள் ஜாலியாக குளிக்க ஆரம்பித்தாள். அப்போது விஸ்வா குளித்துவிட்டு வெளியே வந்து யமுனாவை தேட சர்வெண்ட் அமைதியாக இருந்தார். அட, என்ன சைலண்டா இருக்கீங்க? யமுனா எங்க என கேட்க, இல்ல சார், அவங்கள ஹெர்பல் பாத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன் என்றார். அதை கேட்ட விஸ்வா குழப்பமடைந்தான். எதுக்காக நீங்க அப்படி பண்ணீங்க? நான் உங்ககிட்ட யமுனாக்கு இப்படியெல்லாம் பண்ண சொல்லவே இல்லையே என கேட்டான். நீங்க இத சொல்லல, ஆனா பெரிய மேடம் தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க. அவங்க தன்னோட மருமக ரொம்ப கஷ்டப்படுறதா நினைக்கிறாங்க, அதனால அவங்கள ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணாங்க என்றார். அடடா, இதெல்லாம் பண்ண தெரிஞ்ச என்னோட அம்மாக்கு யார்கிட்ட பண்ணணும்னு தெரியல. நான் இந்த பொண்ணை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்லையே. இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. அதனால நீங்க தேவையில்லாம கற்பனைய வளர்த்துக்க வேண்டாம். நான் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு சிங்கிளா தான் இருக்க போறேன் என்றான் அந்த சர்வெண்ட். அப்போ ஸ்ட்ரெயிட்டா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணுவேன்னு இருக்கீங்களா? அட என்ன சார் நீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு உங்க அம்மா எவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? அந்த சந்தோஷத்தை ஏன் கெடுக்குறீங்க? அவங்க தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமே. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறது தானே அவங்களோட சந்தோஷம் என சொல்ல, அது சரி, எல்லாரோட சந்தோஷத்தையும் பார்த்தா நான் எப்ப சந்தோஷமா இருக்கிறது? சரி, இப்ப அவ எங்க? அவளை எங்க அனுப்பி வச்சீங்க என கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனாங்க சார். இப்ப மேடம் கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ண வச்சிருக்கேன். சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. வந்த உடனே என்று ஏதோ கூற வர இடைமறித்த விஸ்வா, சரி அப்ப நீங்க போங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன் என சொல்ல சர்வெண்ட் அங்கே இருந்து சென்று விட்டார். அபியின் வீடு போல அல்ல விஸ்வாவின் வீடு. இங்கே மிகவும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார்கள். விஸ்வாவின் அம்மா அப்பாவும் கூட தங்களுடைய சர்வெண்ட்டுகளை குடும்ப உறுப்பினர்கள் போலத்தான் நடத்துவார்கள். எனவேதான் விஸ்வா என்று தன்னுடைய ஊழியர்களிடம் கூட மிகவும் சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறான். கொஞ்ச நேரம் விஸ்வா யமுனாவிற்காக காத்திருக்க, அப்பொழுது யமுனா அங்கே இருந்து வந்தாள். அவள் ரெட் நிறத்தில் ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப்பும் பேண்ட்ஸும் அணிந்திருந்தாள். அது அவளுக்கு மிகவும் அழகாக இருந்தது. அவள் கியூட்டாக இருப்பதை பார்த்த விஸ்வா ஒரு நொடி கண்களை இமைக்க மறந்தவன் அப்பட்டமாக சைட்டடிக்க, அவன் அருகே வந்த யமுனா, ஹலோ, மனசுக்குள்ள என்ன, என்னை சாய்த்தாளே பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குதா? எதுக்காக என்னை இப்படி பாக்குறீங்க என்றாள். ஆமா, இவ பெரிய த்ரிஷா, அப்படியே பனியில நடந்து வர, அதனால எனக்கு இவளை பார்த்த உடனே என்னை சாய்த்தாளே அப்படின்னு சாங் ஞாபகம் வருது எனக்கு. இப்போ உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? காஞ்சனா படத்துல லாரன்ஸ் ரெட் சாரி கட்டிட்டு வருவார்ல, அப்படிதான் இருக்கு என்று சொல்ல, அதை கேட்டு கடுப்பான யமுனா, அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணீங்க? உங்ககிட்ட கேட்டனா என்று கோபமாக கேட்டாள். ஹலோ, ட்ரெஸ் என்னமோ என் வீட்ல இருந்துதான் நீ போட்டிருக்க. ஆனா இந்த ட்ரெஸ் நான் ஒன்னும் உனக்காக வாங்கல. இதெல்லாம் பண்றது வேற ஒரு ஆள் தான் என்றான். அதை கேட்டு குழப்பம் கொண்ட யமுனா, என்ன சொல்றீங்க? நீங்க எனக்காக வாங்கலன்னா வேற யார் பண்ணிருப்பா என கேட்க, அதுவா, என்னோட அம்மா தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதோட அந்த குளியல் விஷயமும் எங்க அம்மா உனக்காக ஏற்பாடு பண்ணதுதான் என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்டதும் ஷாக்கானாள் யமுனா. என்ன சொல்றீங்க? இந்த விஷயம் எல்லாம் நீங்க ஏற்பாடு பண்ணதாதான் அந்த வேலைக்கார ஆன்ட்டி சொன்னாங்க. ஆனா இப்ப உங்க அம்மா ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என கேட்க, இல்ல, அவங்க வரப்போற வருங்கால மருமக ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல. அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ். உனக்கு இன்னும் சில ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிருக்காங்க என்றான். அடடா, இது ரொம்ப தவறான செயலாச்சே. எப்படியும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. அப்ப நான் போயிட்டு முதல்ல இந்த ட்ரெஸ்ஸ மாத்துறேன். பாவம், அவங்க மருமகளுக்காக வாங்கின ட்ரெஸ்ஸ நான் போட முடியுமா என கேட்டவள் அங்கிருந்து செல்லும் போது அவள் கைகளை பிடித்து தடுத்தவன், எதுக்கு நீ இந்த மாதிரி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா உனக்கு ட்ரெஸ் அப்படி மாத்தணும்னா நீ ஒரு விஷயம் பண்ணு. இந்த ட்ரெஸ்ஸ நினைச்சிட்டு மாத்திக்கோ. இங்க ஹாட் பாத் எடுக்கலாம், செம்மையா இருக்கும். நீ கண்டிப்பா ஹெர்பல் பாத் நல்லா எடுத்திருப்ப. அப்படியே ஹாட் பாத் எடுத்தேன்னு வச்சுக்கோ, செம்மையா இருக்கும். வா, நான் அவனை கூட்டிட்டு போறேன் என இழுத்து செல்ல, யமுனா முதலில் வரமாட்டேன் என்றவள் அதன் பிறகு அவனுடன் சென்றாள். விஸ்வா அங்கே இருந்த ஸ்விம்மிங் பூலில் அவளை தள்ளியவன், இந்த ஸ்விம்மிங் பூல்ல மொத்தமா ஹாட் வாட்டர் தான் இருக்கும். உனக்கு இதுல குளிச்சா செம்ம ஃபீல் இருக்கும் என சொல்ல, யமுனாவும் அதை உணர ஆரம்பித்தாள். அட ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்லும் பொழுது விஸ்வா தன்னுடைய ஷர்ட்டை கழட்டி அவனும் அந்த தண்ணீரில் குதித்தான். அவனை பார்த்தவள், நீங்க அங்கே இருங்க, நான் இங்கிருக்கேன்
என்கிட்ட நீங்க வரக்கூடாது என சொல்ல, இது வேறயா? சரி சரி, நான் இங்க இருக்கேன், விஷயத்த சொல்லு என கேட்க, நீங்க முன்னாடியே இவ்ளோ பெரிய பணக்காரர்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட சில விஷயத்துல கவனமா இருந்திருப்பேன் என சொல்ல, ஏன் முதல்லயே நான் பணக்காரன்னு கண்டுபிடிச்சிருந்தா எதுக்காகவும் கோபப்படாம அப்படியே நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சு என் மனசுல இடம் பிடிச்சிருப்பியா என கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. உங்ககிட்ட எல்லாம் எப்படி நல்லபடியா நடந்துக்க முடியும்? நீங்களே என்னை இஷ்டத்துக்கு வெறுப்பேத்தி இருக்கீங்க. அதனால அப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்க மாட்டேன். ஆனாலும் உங்களை அதிகமா வெறுப்பேத்தி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. இப்ப உங்களுக்கும் எனக்கும் இருக்க இந்த 3 மாசம் ஒப்பந்தம் வந்து முடியுதுன்னு வச்சுப்போமே, அதுக்கப்புறம் நான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டாலாம் இருக்க மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா நான் உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம்ல. பொதுவா பணக்கார பசங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். சோ நான் உங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டேனா அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரலாம், வந்து இந்த ஸ்விம்மிங் பூல யூஸ் பண்ணிக்கலாம்ல என்று கேட்டாள். அதை கேட்ட விஸ்வா சிரித்துக்கொண்டே, ஏன் உனக்கு என்னை விட இந்த ஸ்விம்மிங் பூல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கா என கேட்க, ஆமாப்பா, நல்லா இருக்கு இந்த ஸ்விம்மிங் பூல். இந்த ஹெர்பல் பாத் வேற லெவல்ல இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. வெளியே போயிட்டு நான் காசு கொடுத்து பண்ணா கூட இவ்ளோ நீட்டா எனக்கு எதுவுமே கிடைக்காது. அதான் கேக்குறேன், நீங்க இதுக்கு மேல நான் வந்தாலும் என்னை விடுவீங்களா என கேட்க, அதை கேட்டவன் லேசாக சிரித்தபடி, நீ இங்க ஃப்ரெண்டா வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நாளைக்கே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வர்றப்போ நான் அவளை கூட்டிட்டு தான் இந்த வீட்டுக்கு வருவேன். அப்படி நடக்கும்போது நீ இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் என்னன்னு சொல்றது என கேட்டான். அவன் இன்னொரு பெண்ணை தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்று குறிப்பிடுவது யமுனாவிற்கு கஷ்டமாக இருந்தது. அவள் மிகவும் சோகமாகி, அது அது வந்து இப்ப நான் என்ன சொல்றது, எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்லணும்னு தெரியல என்று தலையை குனிந்து கொண்டாள். உடனே அவள் அருகே வந்தவன், என்ன திடீர்னு சோகமாயிட்ட? உண்மையை சொல்லு, நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைச்சு உனக்கு வருத்தமா இருக்குதான்னு என கேட்க, உடனே இல்லை என்று தலையசைத்தாள். அதை பார்த்தவன், அப்படின்னா என்ன வேற ஏதாவது ஒரு பொண்ணு பிக்கப் பண்ணிடுவான்னு வருத்தப்படுறியா? எதை நினைச்சு வருத்தப்படுற? உன் முகமே சரியில்லையே என்று கேட்டான். நான் எதை நினைச்சும் வருத்தப்படல. நீங்க யார வேணாலும் கல்யாணம் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுங்கிற பேர்ல வந்துட்டு அவங்களுக்கு தொந்தரவு பண்ற அளவுக்கு நான் கெட்ட பொண்ணு கிடையாது என்றாள். அப்படியா, அது சரி என்று அவளுடைய முடியை மெல்ல கோதிவிட ஆரம்பித்தான் விஸ்வா. அதை பார்த்தவள், இங்க பாருங்க, நீங்க உடனே இந்த வேலையை ஸ்டாப் பண்ணுங்க. எப்போ நீங்க இப்படிதான் ஆரம்பிச்சு எதுலயோ கொண்டு போய் முடிக்கிறீங்க என அவள் சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே அவள் உதட்டில் சட்டென்று முத்தம் கொடுத்தான் விஸ்வா. ஏனோ அவனால் அவளிடம் மட்டும் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ளவே முடியவில்லை. அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு சென்று அங்கே இருந்த சேரில் கிடத்தியவன் அவள் கழுத்தில் முத்தம் கொடுத்தான். யமுனாவால் அவனை பிரிக்கவே முடியவில்லை. அதன் பிறகு கொஞ்ச நேரத்தில் போராடி அவனை விட்டு விலகி வந்தாள். அதை பார்த்தவன், என்னாச்சு யமுனா, ஏன் என்னை விட்டு தள்ளியே போற என கேட்க, இதெல்லாம் தப்பு, எங்க வீட்ல இதெல்லாம் சரின்னு சொல்லியே தரல என்றவள் தான் அணிந்திருந்த ட்ரெஸ்ஸிற்கு பதில் வேறு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தாள். அவளுக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது. அப்போது ஒரு சர்வெண்ட் அந்த பக்கமாக வர அவள் அவரிடம், எனக்கு கொஞ்சம் குடிக்க ஜூஸ் வேணும், எங்க இருக்கும் என கேட்டாள். ஒரு நிமிஷம் மேடம், நான் போய் எடுத்துட்டு வரேன் என்றார் அவர். அதை கேட்ட யமுனா, ஐயோ ப்ளீஸ், அதெல்லாம் வேண்டாம், நானே போய் எடுத்துக்கிறேன், எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க என சொல்ல, மேடம் அந்த ரூம்ல இருக்க ஃப்ரிட்ஜிலேயே இருக்கும், இல்லனா நீங்க கீழே கிச்சனுக்கு போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் என்று சொன்னார். சரி, நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னவள் வேக வேகமாக சென்று ஒரு ஜூஸ் பாட்டிலை எடுத்து குடிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவளுக்கு தெரியவில்லை அது ஒரு ஆல்கஹால் கலந்த ஜூஸ் பாட்டில் என்று. அதை பதட்டத்தில் முழுமையாக குடித்தவளுக்கு போதை தலைக்கேறியது. அப்போது விஸ்வா யமுனாவை தேடி வந்தான். அவள் அந்த ரூமில் இருப்பதை பார்க்க அங்கே அவளிடம் செல்லும் பொழுதே அவள் நன்றாக குடித்திருக்கிறாள் என்று புரிந்தது. எனவே அவளிடம், என்னாச்சு உனக்கு, எதுக்காக நீ இப்படி குடிச்சிருக்க என கேட்க, நான் எங்க குடிச்சேன், நான்லாம் குடிக்க மாட்டேன், நான் நல்ல பொண்ணு, இதுல ஜூஸ் தான் இருக்கு, ஆனா ஜூஸ் குடிச்சாலே போதை ஏறுது என சொல்ல, அடி பாவி, குடிச்சது கூட உனக்கு தெரியலையா என கேட்க, நீங்க தான் என்ன கிஸ் பண்ணீங்க,
உங்களால தான் நான் பதட்டம் ஆனேன். இதெல்லாம் குடிச்சிட்டேன். இப்படியே நான் என் வீட்டுக்கு போனா எங்க அம்மா என்ன அடிச்சிடுவாங்க. எங்க வீடே ஒரு சரியான ஸ்ட்ரிக்டான வீடு என சொல்ல, சரி சரி பதட்டப்படாத, நான் என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொன்னவன் அவளை தன்னுடைய ரூமுக்கு அழைத்து செல்ல, விஸ்வா சார், நீங்க அழகாதான் இருக்கீங்க. ஆனா உங்க அழகெல்லாம் பார்த்து மயங்குறதுக்கான ஆளு நான் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அததான் செய்வேன். எனக்கு என்ன பிடிக்குதோ அப்படிதான் நான் இருப்பேன். புரியுதா என கேட்டாள். எனக்கு எல்லாம் புரியுது. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வாயேன் என்று சொன்னவன் அவளை கட்டிலில் தள்ள, அப்பொழுது யமுனா அவனையும் சேர்த்து இழுத்தாள். அதனால் பேலன்ஸ் தடுமாறிய விஸ்வா அவள் மீது விழுந்தான். அவனுக்கு அவள் மீது விழுந்ததும் என்னவோ போல இருந்தது. பயங்கர கியூட்டா இருக்கீங்களே என்று சொல்லி அவன் உதட்டில் முத்தம் கொடுக்க, விஸ்வாவோ, வேண்டா யமுனா, நீ போதையில இருக்க, தெரியாம சில விஷயம் பண்ற, தப்பாதான் முடியும் என சொல்ல, என்ன தப்பா முடியும் என கேட்டவள் மீண்டும் அவனுக்கு கிஸ் செய்ய ஆரம்பிக்க, அதில் தன்னுடைய கட்டுப்பாட்டை முழுமையாக இழந்தவன் அவளுடைய கழுத்தில் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் எதையும் தடுக்காத யமுனா ஒரு கட்டத்திற்கு மேல் ஏதோ தவறாகத்தான் நடக்கிறது என புரிந்து கொண்டு, விஸ்வா சார், நீங்க தயவு செஞ்சு நிறுத்துங்க, என கிஸ் பண்ணாதீங்க என்று சொன்னாள். அதை கேட்டதும் விஸ்வா, நான் ஏன் உனக்கு கிஸ் பண்ணக்கூடாது, என்னாலெல்லாம் உன்னை விட முடியாது என சொல்ல, அதை கேட்டவள், இல்ல எங்க வீட்ல என்ன சேர்த்துக்க மாட்டாங்க, நீங்க தப்பு பண்றீங்க, நீங்களே எனக்கு முத்தம் மட்டும்தான் கொடுக்கணும், அதுக்கு மேல தப்பு பண்ணக்கூடாது என சொல்ல, தப்பு பண்ணா என்ன பண்ணுவ என விஸ்வா கேட்க, இல்ல கல்யாணம் பண்ணாதான் இதெல்லாம் பண்ணணும், கல்யாணத்துக்கு முன்னாடி இதை எது பண்ணாலும் தப்புதான், ப்ளீஸ் என்னை விட்டு தள்ளி போங்க என சொல்ல, இதெல்லாம் நீ ஸ்டார்டிங்லயே யோசிச்சிருக்கணும், நான் முதல்ல சொன்னப்போ நீதான் சும்மா இல்ல, இப்ப என்ன குறை சொல்லாத, என்னால என்னை இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது என்றவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்க, யமுனா போதையில் இருந்தாலும் ஏற்கனவே அவளுக்கு அவன் மீது ஒரு பக்கம் காதல் இருந்ததாலும் அவளால் அவனை பெரிதாக தடுக்க முடியவில்லை. ஆனாலும் அவளுக்கு தவறு செய்கிறோம் என்று நினைத்து அழுகையாக வந்தது. எனவே அவள் அழுதபடி, நான் தப்பு பண்றேன், கல்யாணம் பண்றவங்க தான் இதெல்லாம் பண்ணணும், நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன் என கேட்க, உடனே விஸ்வா, நான்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், நீதான் என்னோட பொண்டாட்டி, புரியுதா என்றான். அதை கேட்டவள் அவனை பார்க்க, நீ பயப்படாத, உன் கூட தான் நான் எப்பவுமே இருப்பேன் என்று சொல்லி முத்தம் கொடுத்தவன், இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று சொல்ல, யமுனா அவனை கண்ணசைக்காமல் பார்த்தாள். எபிசோட் 100. யமுனா விஸ்வாவை பார்க்க அவனுடைய வீட்டிற்கு வந்திருந்தாள். வந்த இடத்தில் யமுனா குடித்துவிட்டு போதையாகிவிட அவளை ரூமுக்கு அழைத்து சென்ற விஸ்வா ஒரு கட்டத்தில் தன்னை மறந்து அவளுடன் ஒன்றாக இருக்க முயற்சி செய்தான். ஆரம்பத்தில் அதை யமுனா தடுத்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் அவனை தடுக்க முடியவில்லை. அதனால் விஸ்வா அவளுடன் ஒன்றாக இணைந்தான். கொஞ்ச நேரத்தில் அந்த அறை முழுவதும் அவளுடைய முனகல் சத்தம்தான் கேட்டது. அதன் பிறகு யமுனாவை பார்த்த விஸ்வா, இப்போ உனக்கு எப்படி இருக்கு, நீ ஓகேவா எனக் கேட்க, அவனுடைய கைகளிலேயே சாய்ந்து தூங்கியபடி, எனக்கு பிரச்சனையெல்லாம் இல்ல, நான் ஓகேதான் என்றாள். அதை கேட்டவன், சரி, டயர்டா இருப்ப, தூங்கு என சொல்ல, யமுனாவும் நன்றாக உறங்கிவிட்டாள். மாலை நேரம் கண்விழித்த பொழுதுதான் அவளுக்கு என்ன நடந்தது என்றே புரிந்தது. நடந்ததை நினைக்கவே அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் விஸ்வா எப்படியும் தன்னை கைவிட மாட்டான் என்று நம்பியதால் அவள் அதற்கு மேல் பெரிதாக பிரச்சனை செய்யவில்லை. அதன் பிறகு குளித்து ட்ரெஸ் மாற்றிவிட்டு வேலைக்காரர்கள் அவர்களுக்காக செய்து வைத்த உணவையெல்லாம் சாப்பிட்ட பிறகு விஸ்வாவுடன் கிளம்பினாள். விஸ்வா காரில் செல்லும்போது யமுனாவை பார்த்தவன், உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு எனக் கேட்க, நான் நல்லாதான் இருக்கேன் என சொல்ல, அப்பொழுதுதான் அவள் ஷாலை கழுத்தை சுற்றி போட்டிருப்பதை பார்த்தான். என்ன யமுனா, எதுக்காக நீ இந்த மாதிரி ஷால் போட்டிருக்க? நான் ரொம்ப அத்துமீறி நடந்துட்டேனா? உன்னால பெயின் தாங்கிக்கவே முடியலையா என கேட்க, உடனே வெட்கத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டவள், அப்படியெல்லாம் இல்ல, ஆக்சுவலி நான் நல்லாதான் இருக்கேன் என்றாள். அவள் அப்படி சொல்லும் பொழுது
யமுனாவின் முகம் சிவந்தது. அதை கவனித்தவன், வாயொன்னு சொல்லுது, ஆனா முகம் இன்னொன்னு சொல்லுது. சரி சரி, ரொம்பெல்லாம் வெக்கப்படாத என சொல்ல, அப்பொழுது சரியாக தன்னுடைய ஏரியா வந்ததை கவனித்த யமுனா, ஹலோ, இங்க ஸ்டாப் பண்ணுங்க, அந்த பக்கம் எல்லாம் போகாதீங்க என சொல்ல, அட, எதுக்காக நீ இந்த மாதிரி பயந்துட்டு இருக்க? நீ என்ன சின்ன குழந்தையா? நீ ஏன் பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட? அப்புறம் என்ன, அம்மாவை பார்த்து இன்னும் பயப்படுறியா என கேட்டான். ஹலோ, உங்க அம்மா அப்பா மாதிரி என் அம்மா அப்பா ஒன்னும் எதையும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு நடந்த சம்பவம் மட்டும் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், எனக்கு மரண அடி காத்துக்கிட்டு இருக்கு. அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா தொடப்பக்கட்டையே பிஞ்சுருங்க. அத நினைச்சா எனக்கே இப்போ பயமாதான் இருக்கு என்றாள். அதை கேட்டவன், சரி சரி, பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் ஆகாது, எல்லாம் சரியா நடக்கும், இப்ப வீட்டுக்கு போ என சொல்ல, யமுனாவிற்கு அவன் வீட்டிற்கு வந்து திருமணம் பற்றி பேசினால் என்ன ஆகும் என்று தோன்றியது. அதோடு தன் அம்மா அப்பா இந்த உண்மையெல்லாம் அறிந்தால் எப்படி ரியாக்ட் செய்வார்கள் எனவும் பதட்டமானாள். ஆனால் இன்றைக்கு இந்த சம்பவம் நடந்த பிறகு யமுனாவிற்கு விஸ்வாவுடன் ஒரு படி மேலே ஒரு அன்பை வளர்த்து கொண்டது போல இருந்தது. அவள் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அடுத்த நாள் காலையில் மிகவும் சீக்கிரமாகவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டாள். அப்போது அவளுடன் வேலை செய்யும் ஒரு பெண் அவளை பார்த்து, என்னாச்சு யமுனா, வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க, ஆனா உன் கண்ணு ரொம்ப டயர்டா இருக்கு. என்ன, எக்ஸைட்மெண்ட்ல நைட்டு ஃபுல்லா ஏதாவது விஷயத்த நினைச்சு தூங்காம இருந்தியா என கேட்க, ஆமா, அப்படியும் சொல்லலாம் என சிரித்துக்கொண்டே சொன்னாள் யமுனா. அதை கேட்ட அந்த பெண்ணும், ரைட்டு, விடு என சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல யமுனா குஷியாக ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்தாள். அவள் இன்று விஸ்வாவிற்காக அவனுக்கு பிடித்ததையெல்லாம் சமைத்துக் கொண்டு வந்திருந்தாள். அதை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவள் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பார்க்கில் தனக்கு தெரிந்த ஒருவர் இருப்பது போல தோன்றியது. எனவே அவள் அப்படியே நிற்பதை விட்டு நேராக சென்று அந்த பக்கம் பார்த்தாள். அங்கே விஸ்வாதான் அமர்ந்து இன்னொரு பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் யமுனா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த உடனேயே யமுனாவிற்கு பதட்டமானது. அவள் மிகவும் மெதுவாக அந்த பக்கம் நடந்து செல்ல இப்போது அவர்கள் இருவரும் பேசுவது கேட்டது. விஸ்வா சார், நான் உங்களுக்காக பண்ண இந்த சாப்பாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே என கேட்க, அட, எனக்கு பிடிக்காமலா நீ கொண்டு வந்ததெல்லாம் நான் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னான். அதை கேட்ட அந்த பெண் மித்ரா மிகவும் சந்தோஷமடைந்தாள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குங்கிறத கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கமான், இன்னும் சாப்பிடுங்க என சொல்ல, அதை கேட்ட விஸ்வாவும் சாப்பிட்டான். இந்த காட்சியை எல்லாம் பார்க்க முடியாத யமுனா விஸ்வா அருகே சென்று, குட் மார்னிங் விஸ்வா சார் என்றாள். அவளை திடீரென எதிர்பார்க்காத விஸ்வா சற்று ஆச்சரியமடைந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், நீ இவ்ளோ காலையில இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என கேட்க, நான் இவ்ளோ காலையில இங்க என்ன பண்றேன்னு இருக்கட்டும் சார், ஆமா இவங்க யாரு, நீங்க எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்கலாமே என கேட்க, அவளை சற்று தள்ளி கொண்டு வந்தவன், அதுதான் என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் என்றான். அதை கேட்டதும் யமுனாவிற்கு ஷாக் ஆனது. என்ன சொல்றீங்க நீங்க, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா, எனக்கு புரியலையே என சொல்ல, இங்க பாரு, நான் உனக்கு நம்ம லவ்வர்ஸா இருக்கிறதுக்காக கொடுத்த டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா இதுல எனக்கு ஒன்னும் உன் மேல பெருசா ஃபீலிங்ஸ் எல்லாம் வரவே இல்லை. உனக்கும் என் மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்னு தெரியும். அதான் நான் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டேன். எல்லாமே முடிஞ்சிடுச்சு. சோ புது கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்துக்கிட்டேன். இந்த பொண்ணு அழகா இருக்கால்ல, இவளை தான் நான் கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கலான்னு இருக்கேன். எங்க ஜோடி எப்படி இருக்கு என கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் யமுனாவிற்கு என்ன சொல்ல என்று தோன்றவில்லை. அவள் அவனை பார்த்து, அப்போ நேத்து நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டா என கேட்க, ஆமா, அதுல என்ன பெருசா இருக்கு, உனக்கு பிடிச்சுதானே என் கூட இருந்த, நான் ஒன்னும் உன்னை ரொம்பெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணல, புரியுதா என்றான். அவன் அப்படி சொன்னதும் யமுனாவிற்கு தலையை சுற்றுவது போல இருந்தது. சி, இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? உன் கூட இருந்தல்ல, என்ன முதல்ல சொல்லணும், நீ உண்மையாவே ஒரு பிளே பாய் தான். ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸோட விளையாடுறதெல்லாம் உனக்கு ஒரு பொழுதுபோக்கா? சி, இதுக்கு மேல உன்கிட்ட நான் வேலையை தாண்டி வேற எதுக்காகவும் பேச மாட்டேன் என்று சொன்னவள் அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அவள் முன்பு சென்ற விஸ்வா, ஹேய், என்ன
நீ அந்த அளவுக்கு உருகி உருகி காதலிச்சிட்டியா என்ன? அதனாலதான் உன்னால என்ன பிரிஞ்சு போக முடியலையா என கேட்டான். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஒன்னும் உன்னை லவ் பண்ணல. உன்ன மாதிரி ஒரு ஆளை லவ் பண்றதுக்கு நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது என்ற யமுனா கோபத்தை வெளியே காட்டாமல் அங்கே இருந்து நடக்க ஆரம்பித்தாள். அவள் செல்வதை பார்த்தவன் மீண்டும் மித்ரா அருகே வந்தான். அவளிடம் வந்து பேசினாலும் விஸ்வாவின் கண்கள் யமுனா செல்வதைத்தான் பார்த்தது. யமுனா அழுவாள் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அவள் அழவில்லை. அதை பார்த்தவன், என்னவ அழுவான்னு நினைச்சா அப்படியே போறா, இந்த வீராப்பெல்லாம் எத்தனை நாள்னு பாப்போம். யமுனா, இப்ப நான் பண்றது உனக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் உன் நல்லதுக்குன்னு ஒரு நாள் உனக்கு புரியும் என்று நினைத்தவன் தொடர்ந்து மித்ராவிடம் பேசினான். அதே நேரம் இங்கே கேண்டீனுக்கு வந்த யமுனா மிகவும் சோகமாக இருந்தாள். அவள் தன்னுடைய கையில் இருந்த லஞ்ச் பாக்ஸை பார்த்து தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். ச்சே யமுனா, போயும் போயும் அவனுக்காக நீ இதெல்லாம் சமைச்சல்ல. உன்ன சொல்லணும். இதுக்குதான் சொல்லுவாங்க, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்க வந்து பணக்கார பசங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு. இப்ப எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இனி என்ன பண்ண போற யமுனா என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவள் அதன் பிறகு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு, இல்ல, நான் ஒன்னும் பெரிய தப்பு பண்ணல. அவன்தான் என்னை யூஸ் பண்ணிருக்கான். அப்படி இருக்கும்போது நானே என்னை தண்டிக்க கூடாது. நான் இனிமேதான் தைரியமா இருக்கணும். அவன் முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டணும். ஆனா விஸ்வா பண்ண இந்த ஒரு தப்ப நான் எப்பவுமே மன்னிக்க மாட்டேன் என நினைத்து கொண்டாள். அதன் பிறகு அவள் விஸ்வாவை பார்க்க செல்லவில்லை. அதே நேரம் இங்கே ஹரிணி வெளிநாட்டிற்கு செல்ல தயாராகியிருந்தாள். அவளை வழியனுப்ப மதி மற்றும் கிரிஷ் வந்திருந்தார்கள். கிரிஷ் முதல் முறை ஏர்போர்ட் வருவதால் எல்லாவற்றையும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அதன் பிறகு தாய் மற்றும் மகனிடம் பேசிய பிறகு ஹரிணி பிளைட்டில் ஏறினாள். ஹரிணி பிளைட்டில் ஏறிய பிறகு அபியை நினைத்து அழுது கொண்டே இருந்தாள். அவளால் இனி அபியை பார்க்க முடியாது என நினைக்கவே கஷ்டமாக இருந்தது. அவள் அப்படியே அமைதியாக இருக்க, அப்பொழுது அவளுக்கு அருகே வந்த ஒருவன், ஹலோ மேடம், எதுக்காக நீங்க அழுதுட்டு இருக்கீங்க என கேட்டான். ஹரிணி அவனை திரும்பி பார்க்க அந்த புதிய நபரை பார்த்தாலே மிகப்பெரிய பணக்காரன் போல இருந்தது. ஹரிணிக்கு கொஞ்சம் கூட புரியவில்லை, எதற்காக இப்படி ஒரு பணக்காரர் இந்த எக்கானமி கிளாஸில் பயணம் செய்கிறான் என்று. அவள் அவனிடம் எதுவும் பேசவில்லை. தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அதை பார்த்தவன், இங்க பாருங்க, நீங்க எதுக்காக அழறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த டிஷ்யூவை கையில வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்றான். ஹரிணி அவனிடமிருந்து டிஷ்யூவை வாங்கவில்லை. அவள் ஜன்னல் பக்கம் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு கிரிஷுடன் ஒன்றாக இருந்த நாட்களெல்லாம் அவளுக்கு நினைவில் வந்து போனது. இனிமேல் அவனுடன் எப்பொழுதும் தான் ஒன்றாக இருக்க முடியும் என்று நினைத்தவள் அப்படியே அமைதியாக இருக்க, அப்பொழுது அவன், இங்க பாருங்க மேடம், நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் என்றான். அப்பொழுது ஹரிணி, அஷோ, நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். இவன் வேற வந்து பேசி பேசி உயிரெடுக்கிறானே என நினைத்தவள் அவனை பார்த்து பேச வர, அப்போது அவளுக்கு வாமிட் வருவது போல இருந்தது. அப்போது அவள் அவன் மீது வாமிட் செய்தால் என்ன செய்ய என பயந்து சட்டென்று எழுந்திருக்க, அவள் கையில் இருந்த ஜூஸ் அவன் மீது விழுந்தது. ஆனால் ஹரிணிக்கு அப்பொழுது வாமிட் வந்ததால் அவள் நேராக ரெஸ்ட் ரூம் சென்று விட்டாள். அவளுக்கு ஏன் இப்படி ஆனது என்று புரியவில்லை. பொதுவாக பிளைட்டில் போகும் பொழுது ஹரிணிக்கு இது போல எல்லாம் நடக்காது. ஆனால் இப்பொழுது அவளுக்கு வாமிட் வந்தது வித்தியாசமாக இருந்தது. ரெஸ்ட் ரூம் சென்று விட்டு திரும்பி வந்தவள் அப்பொழுதுதான் அந்த கோட் சூட் அணிந்திருந்தவனை பார்த்தாள். அவன் மிகவும் அழகாக இருந்தான். அவன் மீது ஜூஸை ஊற்றியதை நினைத்து பதட்டப்பட்டவள், சாரி மிஸ்டர், நான் வேணும்னு பண்ணல, திடீர்னு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு, அதான் என்று சொல்ல அவளை உட்கார வைத்தவன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, இந்தாங்க டிஷ்யூ என்று கொடுத்தான். அதை வாங்கி தன்னுடைய முகத்தை துடைத்து கொண்டவள், ரொம்ப தேங்க்ஸ், நீங்க உங்களோட கோட்டை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுத்துடுறேன். பாவம், என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு என்றாள். அதை கேட்டவன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க, நான் இதை பாத்துக்கிறேன் என்றான். இல்ல ப்ளீஸ், நீங்க என்கிட்ட தாங்க, நீங்க உங்களோட பேரு அட்ரஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் இதை கிளீன் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துடுவேன் என்றாள். அதை கேட்டவன்,
என்னோட பேரு விஜய். இதுதான் என்னோட அட்ரஸ். நீங்க வந்து என்ன பார்க்கணும்னா பார்க்கலாம். நீங்க இவ்வளவு வற்புறுத்தி கேட்கறதுனால தான் என் கோட்டை உங்களுக்கு தரேன். இல்லைன்னா நானே க்ளீன் பண்ணிக்குவேன். இது எனக்கு பெரிய விஷயம் இல்ல, ஓகேவா என்றான். அதை கேட்டவள் தேங்க்ஸ் என சொல்ல, அப்போது ஏர் ஹோஸ்டஸ் ஒரு பேக் எடுத்து வந்து கொடுத்தார். அதை வாங்கி அவளிடம் கொடுத்தவன், இதை வச்சுக்கோங்க, இதுக்கு மேல வாமிட் வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுங்க என சொல்லிவிட்டு செல்ல, அங்கு வந்த ஏர் ஹோஸ்டஸ், இவங்களுக்கு ஃப்ளைட்ல வர்றது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ஹாட் வாட்டர் கொடுத்துட்டே இருங்க, கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க என சொல்ல, அதை கேட்டவளும் ஓகே என்று சொல்லி சென்று விட்டாள். அதன் பிறகு ஹரிணி அவனிடம் அதிகமாக பேசவில்லை. பிரான்ஸ் செல்லும் பொழுது அவள் முதலில் சந்தித்தது விஜய்தான். அதனால் அவனுடன் ஒரு அழகான உறவு தோன்றுவதைப் போல இருந்தது. அதன் பிறகு ஹரிணி ஃப்ளைட்டை விட்டு இறங்கிய பிறகு அந்த பிரான்ஸை பார்த்தாள். அங்கே இருப்பதெல்லாம் அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது. அனைவருமே காலில் சுடுதண்ணி ஊற்றியது போல ஓடிக்கொண்டே இருப்பதாக நினைத்தவள் அதன் பிறகு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். 1 வாரம் சென்ற பிறகு விஜயின் கோட்டை சரி செய்துவிட்டு அவனை பார்ப்பதற்காக சென்றாள். அது மிக பெரிய ஒரு பில்டிங்காக இருந்தது. அவன் அந்த கம்பெனியின் சிஇஓவாக இருந்தான். அதை பார்த்தவள், இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு அவர் ஓனரா என நினைத்துவிட்டு உள்ளே செல்ல, அப்போது எதிரே ஒரு பெண் வந்தாள். அவளை பார்த்தவள், மேம், நான் இங்க சிஇஓ விஜய் சாரை பார்க்கணும். ஆக்சுவலி அவர் கார்டு கொடுத்தாரு, பட் எனக்கு அப்பாயின்மெண்ட் இல்ல, எப்ப பார்க்கலாம் என கேட்க, நீங்க ஹரிணியா என்றாள் அந்த பெண். அதை கேட்டவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆமா, நான் ஹரிணிதான் என சொல்ல, ஓகே மேடம், சார் நீங்க வந்தா உங்களை வெயிட் பண்ண சொன்னாரு, அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு என்றாள். ஹரிணிக்கு வெளிநாட்டில் தமிழை கேட்கவே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதனால் ஓகே என்றவள் அந்த பெண் சொன்ன இடத்தில் சென்று அமர்ந்தாள். அப்பொழுது அங்கே இன்னொரு பெண் வந்தாள். அவளை பார்த்த ஹரிணி எதுவும் பேசாமல் இருக்க, மேடம், நீங்க ஹரிணி தானே? நான் சாரோட பர்சனல் செக்ரட்டரி. என்னோட பேரு ஜெசிகா என்றாள். பரவாயில்லையே, இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லா தமிழ் பேசுறீங்க என ஹரிணி சொல்ல, நாங்க சார் கிட்ட வேலை பார்க்கறோம், அவருக்கு தமிழ்ல பேசுறது ரொம்ப பிடிக்கும், அதனால நாங்க கத்துக்கிட்டோம். சரி, உங்களுக்காக டீ கொண்டு வந்திருக்கேன், டீ குடிங்க என்றாள். இங்க வந்ததுல இருந்து நம்ம ஊர் டீ கிடைக்காம நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உண்மையாவே ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்றாள். அதை கேட்ட அந்த பெண், எங்க சாருக்கு டீ ரொம்ப பிடிக்கும், அவங்க அம்மா டீ எஸ்டேட் எல்லாம் வச்சிருக்காங்க, சார் டீ ரொம்ப விரும்பி குடிப்பார், நீங்க இதை குடிங்க என்றாள். அதை கேட்ட ஹரிணியும் சரி என்றவள் டீ குடிக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு விஜய் யார் என்ன என்று தெரியாது. ஆனாலும் அவன் தனக்கு கொடுக்கும் இப்படிப்பட்ட கவனிப்பு அவள் மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. எபிசோட் 101. ஹரிணி ஃப்ளைட்டில் வந்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு வாமிட் வந்தது. அந்த நேரத்தில் அவளுக்கு உதவியாக இருந்தான் விஜய். அப்போது ஹரிணியின் ஜூஸ் கொட்டியதால் அவனுடைய கோட்டில் கரைப்பட்டது. எனவே அதை கிளீன் செய்து தருவதாக வாங்கிச் சென்ற கோட்டை கொடுப்பதற்காக வந்திருந்தாள் ஹரிணி. அவளை விஜயின் ஆபீஸில் இருந்த அனைவரும் நன்றாக கவனித்துக் கொள்ள ஹரிணிக்கு அதெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. ஜெசிகா அவளுக்கு கொடுத்த டீயை குடித்ததும் ஹரிணியின் கண்கள் கலங்கியது. அவளுக்கு இந்தியாவின் ஞாபகமும் கூடவே அபியின் ஞாபகமும் வந்தது. எனவே அவள் அழ ஆரம்பிக்க, அதை பார்த்து ஜெசிகா பதட்டமாக, என்னாச்சு ஹரிணி, நீங்க ஏன் அழறீங்க, ஏதாவது பிரச்சனையா என கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இந்த டீ நல்லா இருக்கு என்றாள். நல்லா இருக்குன்னா எதுக்கு அழணும் என்று கேட்டபடி அங்கே வந்தான் விஜய். அவன் குரலை கேட்டதும் ஹரிணி திரும்பி பார்க்க, ப்ளூ கலர் கோட்டில் பார்க்கவே மிகவும் அட்டகாசமாக இருந்தான். அவனை பார்த்தவள் அமைதியாக நிற்க, என்ன ஹரிணி, எப்ப நான் உங்களை பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கீங்க, இந்த டிஷ்யூ வச்சுக்கோங்க, ஆனா சொல்ல போனா உங்களோட அழுகைக்கு நான் டிஷ்யூ பாக்ஸ் தான் கொடுக்கணும் என்றான். அதை கேட்டவள் தேங்க்ஸ் என்று சொல்ல, அதை வாங்கிக் கொண்டு கண்ணை துடைத்துவிட்டு, நான் உங்ககிட்ட இந்த கோட்டை கொடுக்கதான் வந்தேன் என்றாள். அதை கேட்டவன், அட, இதெல்லாம் ரொம்ப பெரிய மேட்டரே இல்ல, நான் உங்ககிட்ட அன்னைக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல என்றான். பரவாயில்ல விஜய் சார், நீங்க எனக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம், நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல என்று சொன்னாள். அதற்கு சரி
எனக்காக இதை இவ்ளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் என்று விஜய் சொல்ல, அவனை பார்த்து சிரித்தவள் வந்த வேலை முடிந்ததால் அந்த இடத்தை விட்டு செல்ல தயாரானாள். அப்போது அவளை பார்த்த விஜய், ஹே ஹரிணி, நீங்க வேலை பார்க்குற கம்பெனி டைரக்டர் கூட உள்ளதா இருக்காரு. நாங்க அடுத்ததா உங்க கம்பெனி கூட தான் டைப் பண்ண போறோம். சோ உங்களுக்கு அதுல விருப்பம் இருந்தா நீங்க கண்டிப்பா உள்ள வந்து பார்க்கலாம். ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி, ஆக்சுவலி இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஆனா டைரக்டர் கூட உங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயத்த பத்தி தான் இருக்கும். இதுல நான் வந்து எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்? அதான் நீங்க கேரி ஆன் பண்ணுங்க என்று சொன்னாள். அட என்ன ஹரிணி, நீங்க வாய்ப்பு நம்மளை தேடி வரப்பவே எடுத்துக்கணும். இல்லனா அடுத்த வாய்ப்பு எப்ப வரும்னே தெரியாது. இப்ப நாங்க 2 பேரும் பேசுறதையெல்லாம் கேட்டுட்டு போய் நீங்க யார்கிட்டயாவது சொல்ல போறீங்களா என கேட்டான். நான் ஏன் அப்படியெல்லாம் பண்ண போறேன்? அதுக்கு வாய்ப்பே இல்ல என அவள் சொல்ல, அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், என் கூட வாங்க என்று அழைத்தான் விஜய். அதை கேட்ட ஹரிணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னவரு, என்ன அவ்வளவா இவருக்கு தெரியாது. ஆனா இவரோட இம்பார்ட்டன்டான மீட்டிங்க்கு என்ன கூட்டிட்டு போறாரே, இவரை நம்பி நம்ம போலாமா? அப்படி போனா ஏதாவது பிரச்சனை வருமா? எதுவுமே தெரியலையே என மனதுக்குள் நினைத்து குழம்பியவள் அவனை பார்க்க விஜய் அவளை அழைத்து சென்றான். ஹரிணிக்கு அப்போது தெரியவில்லை, விஜய் ஹரிணியின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு காரணம் காதல்தான் என்று. விஜயுடன் ஹரிணிக்கு அதன் பிறகு நல்ல ஒரு உறவு தோன்றியது. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேல் அப்படியே சென்றது. ஹரிணி இன்னும் பிரான்சில்தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருக்க அப்போது அங்கே வந்த ஹரிணியுடன் வேலை பார்க்கும் பெண், ஏ ஹரிணி, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் என்று சொல்ல, அதை கேட்டு ஹரிணி அவளை முறைத்துவிட்டு, நான் 1000 முறை சொல்லிட்டேன் அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு. ஆனா இவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. இனி இவங்க என்ன சொன்னாலும் நான் பெருசா ரியாக்ட் பண்ண போறதில்ல. ரியாக்ட் பண்ணாதானே பெருசா சீனை கிரியேட் பண்ணுவீங்க, அதனால நான் பேச மாட்டேன் என்று நினைத்தவள் தன்னுடன் வேலை பார்ப்பவர்களை கழுவி ஊற்றிக்கொண்டு அங்கே இருந்து வெளியே செல்ல, அங்கே விஜய் அவளுக்காக காத்திருந்தான். அவன் எப்போதும் போல மிகவும் அழகாக இருந்தான். காரில் ஏறிய ஹரிணி, தேங்க்ஸ் விஜய், என்னை கூட்டிட்டு போக வந்ததுக்கு. சரி வா, நம்ம சீக்கிரமா போகலாம். என்னோட அம்மா உனக்காக செம்மையான சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க என்றாள். அதை கேட்டவன், ஹரிணி, நீ எதுக்காக என்ன பார்த்த உடனே வேணும்னே டாபிக்க மாத்துற? இங்க பாரு, நான் என்னைக்குமே உன்னை எதுக்காகவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அதனால நான் ஏதாவது சொல்லிடுவேனோன்னு நினைச்சு நீ பயப்படாத என்று சொல்ல, எனக்கு அது தெரியும் விஜய், அதனாலதான் நான் அதை பத்தி பேச விரும்பல என்று சொல்ல, அவளை அதற்கு மேல் கேள்வி கேட்டு டார்ச்சர் செய்ய விரும்பாதவன், சரி ஹரிணி, நம்ம விஷயத்தை விடு. ஆமா, நீ உன் கெரியர் பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க என கேட்டான். நான் என்ன முடிவு பண்றதுன்னு குழப்பத்துலதான் இருக்கேன். என் மனசு என்ன இந்தியா போன்னு சொல்லுது. ஆனா கம்பெனி என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியல என அவள் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு சொல்ல, அட இது ரொம்ப சிம்பிளான விஷயம். உன்ன மாதிரி நல்லா வேலை பாக்குறவங்கெல்லாம் இனி இவங்களுக்கு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அதான் இவங்க உன்னை இங்கேயே வச்சுக்க முடிவு பண்ணிருக்காங்க என்று சொன்னான். ஹே, என்ன சொல்ற? நான் இனி இங்க இருக்கணுமா? அப்ப எத்தனை நாள் இங்க இருக்கணும்னு சொல்ற என கேட்க, அதுவா, ரொம்ப சிம்பிள். உன்னை இன்னும் சில வருஷத்துக்கு இங்கதான் வச்சுக்க பிளான் பண்றாங்க என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதை கேட்டு ஷாக் ஆனவள், ஹே, என்ன சொல்ற விஜய்? கண்டிப்பா என்னால இங்க இருக்க முடியாது. ஆமா, என்னை இங்க இருக்க வைக்க பிளான் பண்ற மேட்டர் உனக்கு எப்படி தெரியும் என கேட்டாள். ஆமா, இது பெரிய ராணுவ ரகசியம் பாரு. உன்னோட டைரக்டர் கூட நேத்து தான் பேசிட்டு இருந்த. அப்ப சொன்னாரு. அதோட இன்னைக்கு எனக்கு ஆபீஷியல் மெயில் கூட வந்துடுச்சு தெரியுமா என கேட்க, அப்படியா? ஏன் விஜய், அப்ப நீ இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்க போற? நீயும் என்ன உன் கூட வச்சுக்க போறியா என கேட்க, அட நான் ஏன் அப்படியெல்லாம் பண்ண போறேன்? இங்க பாரு ஹரிணி, நீ என்ன முடிவு பண்றியோ அதுதான் எனக்கும் முடிவு. நான் உனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். சோ நீ தைரியமா இரு என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்ட ஹரிணி கொஞ்ச நேரம் நிதானமாக யோசித்தவள், அப்போ ஒன்னு பண்ணலாம் விஜய், நான் இங்கே இருக்கேன் என்றாள். அவளின் பதிலால் குழப்பம் கொண்ட விஜய், ஹே, என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்தியா போகணும்னு சொன்ன, ஆனா அதுக்குள்ள உன் மனச மாத்திட்டியா என கேட்க, அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. எனக்கு இந்த இடம் செட் ஆகல. ஆனா அதுக்காக என்னால இந்தியா போக முடியாது. ஒருவேளை நான் இந்தியா போறப்போ அபிமன்யுவை மீட் பண்ற மாதிரி சூழ்நிலை வந்தா நான் என்ன பண்ணுவேன் என்றாள். அட, இதுல என்ன இருக்கு? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா மீட் பண்ணு, அதனால என்ன ஆகிட போகுது என கேட்க, நீ நினைக்கிற மாதிரி இல்ல விஜய்.
என்னால அபியை இனி பார்க்க முடியாது. இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. எனக்குன்னு பார்த்த ஒருத்தனை நான் எப்படி இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்க முடியும்? அப்புறம் அபிய பார்த்த பிறகு என்னால எப்படி விட்டுட்டு போக முடியும்? நான் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல ஒரு பிரச்சனையா போய் நிக்க விரும்பல என்றாள். அதை கேட்ட விஜய், சரி, அப்ப நீ போக வேண்டாம், இங்க ஏன் கூடவே இரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்றான். இல்ல விஜய், நான் பாரிஸ் போக விரும்புறேன். நான் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். இனிமேலும் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று சொன்னாள். அதை கேட்டவன், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. இங்க பாரு ஹரிணி, நான் உன்னை லவ் பண்றேன்தான். அத உன்கிட்டயும் சொல்லிட்டேன். அத ஒத்துக்கிறதும் ஒத்துக்காம ஒதுக்குறதும் உன் விருப்பம். உன்னை நான் என்னைக்குமே தொந்தரவு பண்ண மாட்டேன். அதனால ப்ளீஸ், நீ என்னை ஃபேஸ் பண்ண பயந்து இங்கிருந்து போக நினைக்காத. உன் மனசுல ஏற்கனவே நிறைய கஷ்டம் இருக்கு ஹரிணி. இதுல என்னோட காதல சொல்லி நான் உன்னை இன்னும் கஷ்டப்படுத்த மாட்டேன். அதனால நீ தாராளமா என்ன நம்பலாம் என்று சொன்னான். உன்னை நம்பாம நான் வேற யார நம்ப போறேன்? இந்த ஊர்ல நான் இருந்த இத்தனை நாளும் நீ மட்டும்தான் எனக்காக இருந்த. அதுக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு சிரித்தவன், சரி சரி, நன்றியெல்லாம் சொல்லி என்னை வேற ஆளாக்காத. அப்போ உனக்கு இங்கே என் கூட இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே என கேட்க, இல்லை என்று தலையசைத்தாள் ஹரிணி. அதன் பிறகு இருவரும் அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றார்கள். ஹரிணி விஜயிடம் பேசிய பிறகு இங்கேயே இருக்கலாம் என்று முடிவு செய்தாள். அதே நேரம் என்ன ஆனாலும் அபியை மட்டும் சந்தித்துவிடக் கூடாது என்பதும் அவள் மனதில் இருந்தது. ஹரிணி கடந்த வருடங்களில் அபியின் நினைவினால் வாடக்கூடாது என்பதற்காகவே அதிகமாக வேலை செய்தாள். அதன் பலனாக அவளுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் வந்தது. அவள் தொடர்ந்து 4 வருடங்கள் பெஸ்ட் டிசைனர் அவார்டு வாங்கினாள். இப்போது ஹரிணி அவள் வேலை பார்க்கும் ஹெட் குவார்ட்டர்ஸில் டிசைன் டீமின் டைரக்டராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஹரிணிக்கு நாட்களெல்லாம் மிகவும் அருமையாக கடந்தது. அப்போது ஒரு நாள் ஹரிணிக்கு அதிர்ச்சியை கொடுக்கும்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. அது இந்தியன் கவர்மெண்டிற்காக செய்யும் ப்ராஜெக்ட். எனவே அதை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் என்பதால் ஹரிணியை தேர்வு செய்தார்கள். முக்கியமான ப்ராஜெக்ட் என்பதால் ஹரிணியால் கூட அதை மறுக்க முடியவில்லை. அவள் இந்தியா செல்ல முடிவு செய்தாள். கிறிஷ் இப்போது பிரான்சில் படித்துக் கொண்டிருப்பதால் அவனை ஹரிணியால் தன்னோடு அழைத்து செல்ல முடியாது. அதோடு மதி கிறிஷை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதால் அங்கேயே இருந்துவிட்டார். விஜய் தன்னுடைய முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்றிற்காக இந்தியா வருவதால் அவன் ஹரிணியை தன்னுடைய பிரைவேட் ஜெட்டிலேயே அழைத்து சென்றான். ஹரிணி செல்லும் வழி முழுவதும் மிகவும் சோகமாக இருந்தாள். அதை பார்த்தவன், ஹரிணி, என்னாச்சு உனக்கு? ஏன் நீ முகத்தை இவ்ளோ பாவமா வச்சிருக்க என கேட்க, வேற என்ன பண்ண சொல்ற என்ன? எனக்கு கிறிஷை இப்பவே மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். நான் அதுக்காக இந்தியால இன்னும் 1.5 வருஷம் இருக்கணும். என்னால எத்தனை நாள் அப்படி இருக்க முடியும்? அதை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றாள். அட, இதுதான் உன் பிரச்சனையா? உனக்கு என்ன, கிறிஷ தானே பார்க்கணும். அவன் ஃப்ரீயா இருந்தா நான் அவனை இந்தியா கூட்டிட்டு வரேன், ஓகேவா? இதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாத என்று சொன்னான். அதை கேட்ட ஹரிணி சந்தோஷத்துடன், ரொம்ப தேங்க்ஸ் விஜய், உண்மையாவே நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நான் பல விஷயத்துல சந்தோஷமா இருக்க காரணமே நீ மட்டும்தான். உன்ன மாதிரி ஒருத்தனை பார்க்கலனா என் வாழ்க்கை என்ன வேணா ஆகியிருக்கலாம் என்றாள். அதை கேட்டவன், அட என்ன நீ இதுக்காக எல்லாம் பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இது என் கடமை ஹரிணி. அதோட ஹரிணி, நான் உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைச்சேன். நீ இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறல்ல, இது பண்ண போற கம்பெனி ஓனர் கொஞ்சம் டெரர்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு வேலைன்னு பண்ணா பக்காவா பண்ணணுமா, இல்லனா அவருக்கு பயங்கரமா கோபம் வருமா. பையன் பொண்ணுன்னு வித்தியாசமே பார்க்க மாட்டாராம், திட்டி விட்டுடுவாராம் என்று சொல்ல, அட, அப்ப தன்னோட கோபத்தை கூட கண்ட்ரோல் பண்ண தெரியாத முட்டாளா அந்த ஆளு? இதையெல்லாம் நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தான் வருது என்று சொல்ல, ஹரிணி, அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. அவருக்கு யாராவது தப்பு பண்ணாதான் பிடிக்காதான். மத்தபடி நல்லா வேலை பார்த்தா அதுக்கேத்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு போல. அதோட அவர் ஒன்னும் அவ்வளோ மோசமான ஆள் இல்ல. தன் வேலையை நல்லா செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவர் அவங்கள சரியாதான் நடத்துவாராம். அதோட அவர் ஒரு நல்ல மனுஷன் கூட. ஏன்னா அவர் எடுத்து பண்றது பெரும்பாலும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். இதுல எல்லாம் நேர்மையா இருக்கணும்னு நினைச்சா பெருசா லாபம் பார்க்க முடியாது. அது தெரிஞ்சும் அவர் அந்த வேலை பாக்குறாரு. அதுக்கே நம்ம இவரை பாராட்டணும் தெரியுமா என்று சொன்னான். அதை கேட்டவள், அப்படியா விஷயம்? சரி, இவ்ளோ தூரம் அவரை பத்தி பேசுறியே, அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என கேட்டாள் ஹரிணி. அதுதான் எங்களுக்கும் தெரியல. அவரு பர்சனல் வாழ்க்கை ரொம்பவே பர்சனலா இருக்கு. சோ அவர் யாருன்னு பார்த்தா நல்லா இருக்கும் என்றான்.
அட, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல என ஹரிணி கேட்க, பின்ன இருக்காதா, அவரு ரொம்ப பெரிய பிசினஸ்மேன், அதுவும் இந்த ஃபீல்டுல குறைஞ்ச டைம்ல வந்திருக்காரு, அவரை நேர்ல பார்க்க ஆசையா இருக்கு என்றான். அப்படின்னா நீயே அவரை பாரு விஜய், எனக்கு யாரையும் பார்க்க அவசியம் இல்ல என்று சொன்னவள் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அதே நேரம் இங்கே ஃப்ளைட் வாசலில் ஒருவன் ஹரிணிக்காக காத்திருக்க, ஹரிணி மிகவும் ஸ்டைலாக ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தாள். எபிசோட் 102. ஹரிணி வெளிநாட்டுக்கு சென்றவள் தன்னுடைய கெரியரில் நல்ல முறையில் முன்னேறினாள். அதனால் அவளுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. அவளுக்கு உறுதுணையாக விஜய் இருந்தான். ஹரிணி அபியை சந்திக்க கூடாது என நினைத்தே வெளிநாட்டில் இருக்க முடிவு செய்ய அவளை இந்தியாவிற்கு வரவைக்கும் விதமாக ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. அதற்காக அவள் இந்தியா வர அவளுக்காக டிரைவர் காத்து கொண்டிருந்தார். அட, என்னடா அது, ஃப்ளைட் எப்ப வரும்னு தெரியல, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம யாருக்காக வெயிட் பண்றோமோ அவங்க மட்டும் லேட்டா தான் வர்றாங்க என யோசித்துக் கொண்டிருக்க, அப்போது அங்கே வந்தாள் ஹரிணி. அவள் முன்பு போல அல்ல, இப்போது அவள் மிகவும் தைரியமாக இருந்தாள். அவள் நடையிலேயே அந்த தைரியம் தெரிந்தது. ஹரிணி ஜீன்ஸ் மற்றும் பிளாக் ஷர்ட் அணிந்து ஃப்ரீ ஹேர் விட்டிருந்தாள். அதில் பார்க்க அவ்வளவு கம்பீரமாக இருந்தாள். அதனால் அங்கே இருந்த ஆண்கள் எல்லாம் அவளைத்தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்தார்கள். இதையெல்லாம் பார்த்த விஜய்க்கு கொஞ்சம் கடுப்பாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவன் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஹரிணியை பார்த்து, ஹே என்னப்பா, உனக்கு பிரான்ஸ்ல தான் ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துச்சுன்னு பார்த்தா இங்க அவங்களையே பீட் பண்ற அளவுக்கு ஆட்கள் இருப்பாங்க போலயே, செம லக்கிமா நீ என்று சொன்னான். அட, நீ வேற விஜய், சும்மாரு, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல என்றவள் எதையும் கண்டும் காணாதது போல நடந்து செல்ல, அப்போது அங்கே வந்த டிரைவர், மேடம், நீங்க தானே ஹரிணி, நான் உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன் என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னதும் குழம்பிய ஹரிணி, ஹலோ, யார் நீங்க, திடீர்னு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க என புரியாமல் கேட்டாள். உடனே அவன், ஐயோ மேடம், சாரி, நான் என்னை இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன், என் பேரு சரத், நான் மெயின் பிரான்ச்ல வேலை பார்க்கறேன், என்னை உங்களை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சாங்க, வெல்கம் பேக் டு இந்தியா மேடம் என்றவன் அவளுக்காக வாங்கி வந்திருந்த பொக்கேவை நீட்ட, அதை வாங்கிய ஹரிணி தேங்க்யூ என்று அழகாக சிரித்தபடி சொல்ல, அவள் அழகில் தன்னை தொலைத்த சரத் அப்படியே நிற்க, அதை கவனித்த ஹரிணி, ஹலோ சரத், என்னாச்சு, ஏன் அப்படியே நிக்கிறீங்க என கேட்க, ஐயோ சாரி மேடம், ஏதோ ஒரு யோசனையில நான் அப்படியே நின்னுட்டேன், ஐம் சாரி என்றான். அதை கேட்டவள் லேசாக புன்னகை செய்துவிட்டு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, வேலை நேரத்துல இந்த மாதிரி கவனக்குறைவு சில நேரத்துல வரும்தான், ஆனா அது எப்பவுமே இல்லாம இருக்கிறது தான் நல்லது என்று சொன்னாள். அதை கேட்ட சரத் சரி என்று சொல்ல, ஹரிணி விஜய் பக்கம் திரும்பி, விஜய், சாரி, என்னால இப்போ உன் கூட வர முடியாது, என்னை கூட்டிட்டு போக ஆபீஸ் கார் வந்துடுச்சு, அதோட நான் இப்போ போய் சைட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், சோ இன்னைக்கு நான் பிஸியா தான் இருப்பேன் என்றாள். எனக்கு புரியுது ஹரிணி, ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் உன்கிட்ட ஒத்துக்கிட்டே ஆகணும், உன்னை முதல் முறை பார்த்தப்போ நீ எப்படி இருந்தியோ இப்ப நீ அதை விட ரொம்ப தைரியமான பொண்ணா மாறிட்ட, உன் வேலை கூட மாறிடுச்சு, இப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கிறப்போ சிலர் எல்லாம் ரொம்ப மாறிடுவாங்க, ஆனா நீ அப்படி ஆகல, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, இந்த ஒரு விஷயம்தான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான். அதை கேட்டவள், அப்பா சாமி, இப்படியெல்லாம் புகழாத, என்னால முடியல என்றாள். சரி, நான் இதுக்கு மேல பேசல, எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, சோ நான் நேரா ஹோட்டல் போயிட்டு அந்த மீட்டிங் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ உன் வேலையை முடிச்சிட்டு கால் பண்ணு, நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன் என்றான். அதை கேட்டவள், அட, நீ எப்படி என்ன கூப்பிட வருவ, உனக்கே பாவம் இங்க ரூட் தெரியாதுல்ல என்றாள். அதை கேட்டவன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, நீ வேலையை முடிச்சா சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போயிடுவேன் என்றான். அதை கேட்ட ஹரிணியும் சரி என்று தலையசைத்துவிட்டு சரத்துடன் பார்க்கிங்கிற்கு வந்து சேர்ந்தாள். அதே நேரம் அபி கிட்டத்தட்ட 2 வருடம் கழித்து அந்த வீட்டிற்கு வந்திருந்தான். வந்தவன் தனக்கு தேவையான பொருட்களை எடுத்த அடுத்த நொடி அந்த இடத்தை விட்டு கிளம்ப, அப்போது அங்கே வந்த அனாமிகா, அபி நீ இப்ப எங்க போற என கேட்டு அவன் கையை பிடிக்க, அபி நொடியில் அவள் கையை தட்டி விட்டவன், ஹே, நீ யாரு கேட்டு என் கையை பிடிச்ச, உனக்கு அதுக்கான தகுதி என்ன இருக்கு என கேட்டான். அவன் அப்படி கேட்டதும்
அனாமிகா தன் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டவள், அபி, நான் ஏன் உன்னை தொடக்கூடாது? இந்த 4 வருஷம் நீ என்னை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணிட்ட. நான் உனக்காக தானே இருக்கேன். ஆனா நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. உனக்கு என்னை பிடிக்காம இருக்கிறதுனால என்னை 4 அடி அடிச்சா கூட நான் ஏத்துக்குவேன். ஆனா நீ என்னை பார்க்க கூட மாட்டேங்கிற. ஏன் இப்படி பண்ற? என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? என கேட்க, உன்னை பார்த்தா எனக்கு ஏன் பாவமா இருக்கணும்? இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசலன்னு இப்படி கஷ்டப்படுறியே, இதே வேதனை தானே எனக்கும் ஹரிணிக்கும் நீ கொடுத்த. உன்னை மட்டும் நான் மன்னிக்கணுமா? என கேட்க, அதற்கு அவள், அபி, அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. அதை நினைச்சு நீ என்னை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இதனால நீ மட்டும் இல்ல, நானும் தான் மாட்டிக்க போறேன். அபி, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் யோசி என்று சொல்ல, இங்க பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற டிராமாக்கு முன்னாடியே என்னை கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை இப்படிதான் ஆகும்னு சொன்னேன். ஆனா நீதான் பெரிய இவ மாதிரி என்னை கல்யாணம் பண்ண. இப்ப அதுக்கான கூலிய நீ அனுபவிச்சுதான் ஆகணும் என்றவன் அனாமிகா அழைப்பதை கூட காதில் வாங்காமல் அங்கிருந்து நேராக காரின் அருகே செல்ல, அனாமிகா வேகமாக அவன் முன்னால் வந்து நின்றவள், அபி, நீ தேவையில்லாம என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இன்னைக்கு உன் பையன் இந்த உலகத்துல இருக்கான்னா அதுக்கு காரணமே நான் தான். அந்த நன்றி ஏன் உனக்கு கொஞ்சம் கூட இல்ல? என கேட்க, இங்க பாரு, நீ ஒன்னும் பெரிய தியாகியெல்லாம் இல்ல. நீ ஒரு கேடு கெட்டவ. என் பையன் மேல நான் இன்னும் பாசமா இருக்கேன்னு தானே நீ அவனையும் ஹரிணியையும் கொல்ல பிரான்ஸுக்கு ஆள் அனுப்புன. ஆனா அவங்களால என் பையனை ஒன்னும் பண்ண முடியல. ஏன்னா அவங்கள காப்பாத்த நான் இருக்கேன். இங்க பாரு, உன் ஆளுங்களையெல்லாம் சந்தேகமே இல்லாம தீத்து கட்டுன எனக்கு உன்னை முடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. என் பையன் உயிரோட இருக்க காரணம் நீதான். அதான் நான் இப்ப வரைக்கும் சும்மா இருக்கேன். சோ நீ ஓவரா பண்ணி அதையும் கெடுத்துக்காத என்றான். அபி, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன மிரட்டலானா? நானும் ஒன்னும் சாதாரண குடும்பத்து பொண்ணு இல்ல. என் குடும்பமும் செம வசதியானவங்க தான். அதனால தேவையில்லாம என்னை கஷ்டப்படுத்தாத. நான் நினைச்சா இப்ப கூட அந்த ஹரிணியையும் உன் பையனையும் கொலை பண்ண வைப்பேன் என ஆத்திரத்தில் அவள் பேசிவிட, இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த அபி நேராக வந்து அனாமிகாவின் கழுத்தை பிடித்து நெரிக்க ஆரம்பித்தான். அவன் அப்படி செய்ததும் அவளுக்கு மூச்சு திணற ஆரம்பித்தது. அபி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னை விடு, மூச்சு முட்டுது என்றாள். இங்க பாரு, என் குழந்தை, என் ஹரிணி, அவங்கள எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம இன்னொரு முறை அவங்கள கொலை பண்றேன்னு சொன்ன உன் பிணம் இங்க விழும் என்றவன் அவளை விட்டு செல்ல, அனாமிகா அப்படியே அதிர்ச்சியாக நின்றாள். கண்ணிமைக்கும் நேரத்தில் கார் அங்கே இருந்து சென்று விட்டது. அனாமிகாவிற்கு அபியின் இந்த கோபத்தை பார்த்த பிறகு சில நொடிகள் பயத்தில் வார்த்தையே வரவில்லை. அபி இப்போதெல்லாம் முன்பு போல அல்ல. அடுத்தவர்கள் தவறு செய்தாலும் மன்னிப்பதில்லை. அவன் இப்போது ஏதோ ஒரு ராட்சசன் போல இருந்தான். அதனால் அவன் தனக்கு எதிராக நிற்கும் யாரையும் எப்போதும் மன்னிக்க தயாராக இல்லை. அதே நேரம் அபியின் அருகே காரில் அமர்ந்திருந்த அவனுடைய அசிஸ்டன்ட் திலீபன், ஆஹா, பாஸ் நல்ல நாள்லயே ரொம்ப சாந்தமா இருப்பாரு, இப்ப கோபமா வேற இருக்காரே, பேசலாமா வேணாமா என்று யோசித்தவன் அதன் பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, பாஸ் உங்களை பாக்குறதுக்காக விஎன் கம்பெனி சிஇஓ பெர்மிஷன் கேட்டிருக்காரு, அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கலாமா என கேட்க, அபி கொஞ்ச நேரம் யோசித்தவன் அதன் பிறகு ஓகே என்று சொன்னான். அன்றிரவு ஹரிணி விஜயின் வில்லாவில் தனக்காக ஒதுக்கப்பட்ட அறையில்தான் இருந்தாள். அப்போது யாரோ தன்னுடைய கதவை தட்ட, இந்த நேரத்துல யார் வந்திருப்பாங்க என்று குழம்பிய ஹரிணி அதன் பிறகு ஒரு வழியாக கதவை திறந்தாள். அங்கே விஜய் இருந்தான். அவனை பார்த்து, ஹேய், இந்நேரத்துல நீ இங்க என்ன பண்ற என கேட்க, உன்னை பார்க்காம போர் அடிச்சுதா, அதான் வந்த என்றான். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே, விஷயம் என்னன்னு மட்டும் சொல்லு என்றாள். அதற்கு அவன், சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன், இன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு என்றான். சரி, ஓகே, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ ரெடியாகு என்றாள். இல்ல, இங்கதான் மீட்டிங் நடக்க போகுது என்றான் விஜய். ஓஹோ, அப்படியா, எவ்வளவு நேரம் மீட்டிங் என ஹரிணி கேட்க, ஒரு 4 மணி நேரம் என்று சொன்னான் விஜய். அதை கேட்டவள், ஹே, அப்படி என்ன மீட்டிங்பா இது, அவ்வளோ நேரம் நடக்கிறதுக்கு என கேட்க, அது முக்கியமான ஒரு ஆள் கூட ஒரு மீட்டிங், சோ இன்னைக்கு நீ தனியா தான் இருக்கணும் என்றான். அதை கேட்டவள், ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரேன், வந்ததுல இருந்து ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கு, எனக்கும் கொஞ்சம் மாறுதல் கிடைக்கும் என்றாள். சரி ஹரிணி, நீ போறது ஓகே, ஆனா தனியா போகாத, நீ ஷீலாவை கூட்டிட்டு போ என்றான்.
ஷீலா விஜய் வில்லாவில் வேலை செய்யும் பெண், நம்பிக்கைக்குரியவள். எனவேதான் அவன் ஷீலாவுடன் செல்ல சொன்னான். அதை கேட்ட ஹரிணி சரி என்று தலையசைக்க, அப்போது அந்த ரூம் வாசலில் யாரோ நிற்பது போல இருந்தது. உடனே ஹரிணி மற்றும் விஜய் திரும்பி பார்க்க, அங்கே நின்ற ஷீலா, சார், உங்களை பார்க்க சிலர் வந்திருக்காங்க என்றாள். அதை கேட்ட விஜய், ஓகே, நான் உங்களை வந்து பார்க்கறேன், நீங்க போங்க என சொல்ல ஷீலா அங்கே இருந்து சென்றாள். அப்போது விஜய் ஹரிணியை பார்த்து, ஹே, நீயும் என் கூட அவங்கள மீட் பண்ண வரியா என கேட்க, எனக்கு இப்போ வேலையெல்லாம் இருக்கு, நீ போ, நான் முடிஞ்சா வரேன் என்றாள். அதை கேட்ட விஜய் அங்கே இருந்து செல்ல, ஹரிணி தன்னுடைய பேக் எல்லாம் பேக் செய்து அங்கே இருந்து கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்தாள். அப்போது அங்கே இருந்த வேலைக்கார பெண்கள் எல்லோரும் கூட்டமாக நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ஹரிணி அவர்கள் அருகே செல்ல, ஷீலா அவளை பார்த்து புன்னகை செய்தாள். உடனே ஹரிணி, என்னாச்சு, ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க என்று கேட்க, மேடம், இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, அவரு பார்க்க செம்ம அழகா இருந்தாரு, அவரை பார்க்க அப்படியே வானத்துல இருந்து நேரா குதிச்சு வந்தவர் மாதிரி இருக்காரு, அழகுனா அவர்தான் மேடம் என சொல்ல, மற்ற பெண்களும் ஆமாம் என்று தலையசைத்தார்கள். அட, என்ன ஷீலா, நீங்க என்னவோ உலகத்திலேயே இப்படி ஒரு அழகான பையனை பார்த்ததில்லன்னு பேசிட்டு இருக்கீங்க, சிட்டில தானே இருக்கீங்க, அப்படி இருந்தா உங்களுக்கு இவங்கள மாதிரி அழகான பையனை பாக்குறதுன்னும் கஷ்டம் இல்லையே, அப்புறம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க என கேட்க, அட மேடம், உண்மையாதான் சொல்றோம், இந்த மாதிரி ஒரு அழகான பையனை நாங்க பார்த்ததே இல்ல, ஒரு சாயல்ல பார்க்க சூர்யா மாதிரி இருக்காரு, அதோட சரியான ஹைட்டும் கூட, கடவுள் இவரையெல்லாம் செய்யறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து செஞ்சிருப்பாரு போல என்றாள். அதை கேட்டவள், அடடா, இவ்ளோ சீன் அந்த பையனுக்கு அவசியம்தானா, சரி அதையும் பாத்துருவோமே என்று சொன்னவள் வந்த கிளைண்டிற்காக டீ மற்றும் கேக் எல்லாவற்றையும் தயார் செய்து எடுத்துக்கொண்டு அந்த ரூமுக்கு சென்றாள். உடன் ஷீலாவும் சென்றாள். அவர்கள் இருவரும் கதவை தட்ட, அங்கே வந்து கதவை திறந்தது திலீபன் தான். அவனை பார்த்ததும் ஹரிணி லேசாக புன்னகை செய்ய அவர்களை உள்ளே அழைத்தான். ஷீலா மற்றும் ஹரிணி இருவரும் உள்ளே செல்ல, அப்போது அந்த அறையில் ஒருவன் ஜன்னல் பக்கம் பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த ஹரிணிக்கு அவன் பழக்கப்பட்டவனாக தோன்ற, அப்போது ஷீலா, மேடம், இந்த பிளேட் அங்க வச்சிடுங்க என சொல்ல, ஓகே என்றாள் ஹரிணி. அவள் குரல் கேட்டதும் அபி திரும்பி பார்த்தான். அவனை இந்த இடத்தில் எதிர்பார்க்காத ஹரிணி கேக் இருந்த பிளேட்டை கீழே போட போக, அப்போது திலீபன் அதை பிடித்துக்கொண்டு, மேடம், கொஞ்சம் கவனமா இருங்க என சொல்ல, அவனுக்கு எந்த பதிலும் கொடுக்காமல் அபியை மட்டும் பார்த்து கொண்டிருந்தாள் ஹரிணி. அப்போது திலீபன் மீண்டும் அழைக்க, அதில் நிஜ உலகுக்கு வந்தவள், விஜய் எங்கிருக்க என கேட்க, அபி அவளை குழப்பமாக பார்த்து அமைதியாக இருந்தான். அப்போது விஜய், ஹரிணி, நான் உள்ள லாக்கர் ரூம்ல இருக்கேன், இரு, கொஞ்ச நேரத்துல வரேன் என்றான். அவன் அப்படி சொன்னதும் ஹரிணி, ஓகே, நீ வேலையை பாரு, நான் இங்கிருந்து கிளம்புறேன் என்றவள் அங்கே இருந்து செல்ல போக, அப்போது அபி, என்ன ஹரிணி, பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, எப்படி இருக்க எனக் கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஹரிணி அசைய முடியாமல் அப்படியே நின்றாள்.